நரகம் என்ன சாதாரண பூமியா? நரகம் அந்த நெருப்பு என்ன சாதாரணமான நெருப்பா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூகிது இப்னு ஆதம ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ்அம் மின் ஹர்ரி ஜஹன்னம். நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறது அல்லவா, ஆதமுடைய பிள்ளைகள் வீடுகளிலே எரிக்கக்கூடிய நெருப்பு நரகத்துடைய நெருப்பில் ஒரு பங்குதான். எத்துணையில் ஒரு பங்குதான்? 70 ஒரு பங்குதான். எந்த நெருப்பு? இந்த பூமியில் எதையெல்லாம் நெருப்பாக்க முடியுமோ அதையெல்லாம் நெருப்பாக்குங்கள். இந்த பூமியில் எத்துணை எரிமலைகளை வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொட்டுங்கள். சூரியனை அப்படியே பிடித்த அந்த நெருப்பை கீழே இறக்குங்கள். இவ்வளவு நெருப்புகளால் இந்த பூமி சூழப்பட்டாலும் அந்த வெப்பம் நரகத்துடைய 70 மடங்கில் துணை மடங்கு, ஒரு மடங்குதான் நரகம். ஏதோ ஒரு ஆறு அல்ல தூக்கி தூக்கி எறிவதற்கு. நரகம் முன்னும் நரகம்தான், பின்னும் நரகம்தான், வலதுபுறமும் நரகம்தான், இடதுபுறமும் நரகம்தான். அங்கே கொடுக்கக்கூடிய பானமும் நெருப்புதான், அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவும் நெருப்புதான், அங்கே விளையக்கூடிய மரங்களும் நெருப்புதான். நெருப்பால் முற்றிலும் சூழப்பட்ட ஒரு உலகம் நரகம். இந்த நரக நெருப்பில் வீசப்படக்கூடிய மனிதன் எப்படி விகோரமான உருவமாக மாற்றப்படுவான் தெரியுமா? நரகவாதியுடைய உருவத்தை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன மன்கிபைல் காஃபிர், நரகத்திலே வீசப்படக்கூடிய அந்த காஃபிருடைய தோள் புஜம், மஸீரத்து 3 அய்யாமின் லிராகிபில் முஸ்ரி, வேகமாக குதிரையை ஓட்டுபவன் 3 நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நரகவாதியுடைய தோள் புஜம் விசாலமாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்சுல் காஃபிர் மிஸ்லு உஹத், மிஸ்லு உஹத், நரகவாதியுடைய ஒரு கடவாய்ப்பல், எத்தனை பல்? ஒரு கடவாய்ப்பல் உஹது மலையை விட பெரியது. ஒரு பல் உஹது மலையை போன்றிருக்குமானால் அவனுடைய உடம்பு, நரகவாதியுடைய உடம்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகவாதியுடைய தோளுடைய தடிமம் 3 நாட்கள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்ன மஜ்லிஸுஹு மின் ஜஹன்னம் கமா பைன மக்கா வல் மதீனா, அவனுடைய பின்புறம் அவன் அமரக்கூடிய இடம் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் உள்ள தூரம் போன்று இருக்கும். இவ்வளவு பெரிய உடலை, இவ்வளவு விகோரமான தோற்றத்தை நரகத்தில் தூக்கி எறிந்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் பொசுக்கிவிடும். குல்லமா நபிதத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா, ஒவ்வொரு தோலும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு வேறு தோள்களை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். லியதூகுல் அஸாப், எதற்காக மாற்றுகிறான்? வேதனையை சுவைப்பதற்காக. நரகவாதியுடைய ஆடை அல்லாஹ் கூறுகிறான், ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார், நரகத்தால் தைக்கப்பட்ட ஆடை அவனுக்கு அணிய கொடுக்கப்படும். சராபீலுஹும் மின் கத்திரான், அல்லாஹு அக்பர், தாராலான தார், அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய தார், நரக நெருப்பில் சூடு வைக்கப்பட்ட தாரால் உருவாக்கப்பட்ட ஆடை அந்த நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலே உணவை வைத்திருப்பான். நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்டவுடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி. யா மாலிக் யா மாலிக்
நரகத்தின் காவலாளி மாலிக்கே, பசிக்கிறது உணவை கொடு, பசிக்கிறது உணவை கொடு. பல ஆண்டுகள் கதறிக்கொண்டே இருப்பான். இறுதியில் என்ன உணவு நரகவாதிக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? இன்ன ஷஜரத்தஸ் ஸக்கூம் தாமுல் அஸீம் கல்முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன் ககல்இல் ஹமீம். ஸக்கூம் என்ற நரகத்தில் முளையக்கூடிய மரம், ஷைத்தானுடைய தலைகளை போன்ற கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மரம். அந்த மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும். தாமுல் அஸீம். யாருக்கு இந்த உணவு? யாருக்கு? அஸீம், பாவிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு. அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உடலில் உள்ள வயிற்று பகுதி எல்லாம் ஈயத்தை காட்சி ஊற்றியதை போல கொதிக்க ஆரம்பித்துவிடும். கொதிக்கையில் வரக்கூடிய புகையை போன்று அவனுடைய உடலெல்லாம் மாற ஆரம்பித்துவிடும். அது மட்டுமல்ல, வேறு சில உணவுகளும். ஹல் அதாக ஹதீசுல் காஷியஹ் உஜூஹு யௌமைதின் காஷியஹ் ஆமிலத்துன் நாஸிபஹ் தஸ்லா நாரன் ஹாமியஹ் துஸ்கா மின் ஐனின் ஆனியஹ் லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் பரீஅ. நரகத்திலே விளையக்கூடிய ஒரு வகையான முள் செடி பரீஅ அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூஅ. அது அவனுக்கு பசியையும் போக்காது, அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது. அது உள்ளே சென்றவுடன் உடலெல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும். மறுபடியும் அல்லாஹ்வுடைய வேதனை, தாகம், நரகத்தின் தாகம், மஹ்ஷரிலும் தாகம், நரகத்தில் வீசப்பட்ட பிறகும் தாகம். யா அல்லாஹ் தண்ணீர் கொடு, யா அல்லாஹ் தண்ணீர் கொடு. மாலிகே, நரகத்தின் காவலாளியே, தண்ணீரை கொடு. وَإِنْ يَسْتَغِيثُوا يُغَاثُوا بِمَاءٍ كَالْمُهْلِ يَشْوِي الْوُجُوهَ. செம்பால் ஊற்றி காய்ச்சப்பட்ட அந்த பானம் அவனுக்கு முன்னால் அவனுடைய தாகத்திற்காக கொண்டு வரப்படும். அந்த பாத்திரத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலேயே யஷ்வில் உஜூஹ், அந்த முகம் கருகி அப்படியே விழுந்துவிடும். பிஸ ஷராப், கெட்ட பானம். அல்லாஹ் கூறுகிறான், வஸாஅத் முர்தஃபகா, அவன் ஓய்வெடுக்க சென்ற அந்த இடம் மிக கெட்டது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், வஸுகு மாஅன் ஹமீமா ஃபகத்தஅ அம்ஆஅஹும். ஹமீம் என்ற பானம் கொடுக்கப்படும். ஹமீம் என்றால் என்ன தெரியுமா? நரகவாதிகளுடைய ஷீலும் ஷலமும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம். இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் கூறுகிறான், இந்த பானம் அவனுக்கு ஊற்றப்பட்டவுடன் அவனுடைய குடல் எல்லாம் துண்டிக்க ஆரம்பிக்கும். சொன்னமே ஸக்கூம் என்ற மரம், அந்த வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وَأَنَّ قَطْرَةً مِنَ الزَّقُّومِ, ஸக்கூமுடைய ஒரு சொட்டு இந்த பூமியில் விழுந்தால் போதும், இந்த பூமியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அது நாசமாக்கிவிடும். அல்லாஹு அக்பர். அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கக்குவான். யத்தஜர்ரஉஹு வலா யகாது யுஸ்கி, கக்குவான், கதறுவான். அடித்து அடித்து குடிக்க வைப்பார்கள். நரகத்தின் காவலாளியை அழைத்து பார்ப்பால் உதவி இருக்காது. وَنَادَى أَصْحَابُ النَّارِ أَصْحَابَ الْجَنَّةِ أَنْ أَفِيضُوا عَلَيْنَا مِنَ الْمَاءِ. நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள், சொர்க்கவாதிகளே
நரகத்துடைய அந்த தண்ணீரை, சொர்க்கத்துடைய அந்த தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள், அல்லது சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்கள். சொர்க்கவாதிகள் பதில் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். காஃபிர்களுக்கு அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறானே. ஏன்? அல்லதீன தஹது தீனஹும் லஹுவ வ லஇபா, விளையாட்டாகவும் வீணாகவும் மார்க்கத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். வகர்ரதுஹுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை திருப்பிவிட்டது. ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸு லிகா யௌமிஹிம் ஹாதா. எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் மறந்துவிட்டான் அல்லாஹ்.